ஓகே ஸோ வணக்கம் கேம் பார்த்து கேம் நம்பர் 1 எனக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோங்க தான் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்த்துருந்துக்கலாம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னோட பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கேம் நம்பர் 1 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்த மாதிரி கருதுறீங்க லைக் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிரானி 3 எக்ஸ்ட்ரீம் மோட் ஹார்டில் எக்ஸ்ட்ரீம் மோடில் விளாட போகிறோம். இது ஆக்சுவலி ஒரு சப்ஸ்கிரைபரோட சஜஷன் தான். அவரோட பேரை அண்ட் அந்த கமெண்ட்டை நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஒரு ஹார்டுன்னு சொல்லியிருந்தாரு ப்ரோ, உங்களுக்காக எக்ஸ்ட்ரீமே போகிறோம். அவர் வந்துட்டு அனிமே ரேஞ்சர் அப்படிங்கிறவர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்காகவும் தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ கிரேசி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவாங்களாமா. கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது, பட் ட்ரை பண்ணலாம் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா எனக்கு இந்த கேமோட எஸ்கேப்பும் மோடும் தெரியாது என்னென்னு. ஸோ இந்த கேமை நாங்கள் ஆக்சுவலி பண்ணியிருக்கோம் முன்னாடியே, பட் எக்ஸ்ட்ரீம் மோடில் இப்போ தான் பண்ணுறோம். கேமராலாம் வச்சுருக்காங்க. இது கேமராவா? ஓ ஓ ஓ என்னங்க பூட்டிருச்சு. ஓகே, இன்னும் க்ரீப்பியாக தான் இருக்குது. திரும்பினா கிராணி இருப்பாங்களா? இந்த கார் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ப்ரோ. வெடிக்குமே அது கூட பரவாயில்ல, தாத்தா தகலி போட்டு போவார். ஓ ஷிட். ஃபுல்லாக போட்டு யூஸ் எக்ஸ்ட்ரீம் வேறு. இது வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணதே இல்லை. இது வரைக்கும் நான் ஹார்டு மோடு கூட மீடியமே ட்ரை பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைமாக ஒரு கேமில் நான் எக்ஸ்ட்ரீம் போகிறேன்னா அது இதுதான். ஓகே, எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, பூட்டி வச்சுருக்காங்க. நம்ம வேறு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். ஓகே, லாக் பிக் அங்கே இருக்குது. ஓகே, இதான் லாக் பிக். ஓகே, லாக் பிக் அன்லாக் பண்ணிருக்கோம். நம்மளால் இதை தாண்டி வெளியே போக முடியுமானே தெரில. உண்மைதான், ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி மோடெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. பரவாயில்ல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கும் அந்த ஸ்பீடு கொடுத்துருப்பாங்களா, ஓடுற ஸ்பீடு. இங்கேயும் லாக் பிக் ப்ரோ, எல்லாமே லாக் பிக் ப்ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு மேட்சஸ் இருக்குது. மேட்சஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. க்ரீக்கிங் ஃப்ளோர்ஸ் வேறு. ஸோ அவங்க நம்ம நடக்கிறத வச்சு கூடி வருவாங்க. அது வேறையா? ஆமாம். கிராணி கைஸ், கிராணி கைஸ், கிராணி கிராணி இப்போ அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து வந்துச்சு ப்ரோ. எங்கே போயிருக்கான்னு வேறு கைஸ். இது என்ன ஸ்பீடில் வரான். சுட்டான் ப்ரோ. ஆக்சுவலி எனக்கெல்லாம் இது ஈஸி தான். டே 2 தானே, பார்த்துக்கலாம். இன்னும் எத்தனை நாள்? இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அந்த குகைக்குள்ளே போய் ட்ரெயின் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போய் ட்ரெயின் எஸ்கேப் தெரியாதா? டிக்கெட் வாங்கி குகைக்குள்ளே போய் டிக்கெட் வாங்கணும். இதோ இந்த இடத்துல எங்கேயோ டிக்கெட். இதோ இந்த இடம் தான். இந்த இடத்துலேருந்து கீழே போனோன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ட்ரெயின். இந்த ரோபோட் அடிக்குமே ப்ரோ. இது வேறையா? புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ. கிரானி 3 ப்ரோ. ஜெயிலுக்குள்ளே தாங்க இருந்தேன். சுற்றி பார்க்கலாம், வாக்கிங் போகலான்னு வெளியே வந்தேன். டே 3. ஐயோ 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 ஐயோ. ஓகே, டே 3 கைஸ். டே 3 தானே, பார்த்துக்கலாம். இன்னும் 2 நாள் இருக்கு. இதுதான் கடைசி நாளான்னு கூட எனக்கு இன்னும் தெரில. பார்ப்போம்.
இந்த தாட்டி திறந்தேன்னு நம்ம ஸ்பீட் ரன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் ஸ்பீட் ரன் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்பீட் ரன் பண்ணி இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் கொஞ்சம் இதிலலாம் கெத்தான பிளேயரு. வா ஸ்லெண்டர் நான் பார்த்தா நம்ம சேர்த்துருக்கோம் கிட்ட ஐ கான்டாக்ட். அவன் வேற இருக்காளா? ஸ்லெண்டர் மேன் வரலையே அது வரைக்கும். டே 4 தானே, பார்த்துக்கலாம். எத்தனை நாள்? 5 நாள் தான் ப்ரோ. ஓகே, இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்பீட் ரன் கைஸ். இந்த தாட்டி கண்டிப்பாக நம்ம எதை ப்ரோக்ரஸ் பண்ணுவோம். ப்ரோக்ரஸன் கொடுக்குறோம். ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, பிளானிங். சரி வாங்க. இது எக்ஸ்ட்ரீம் மோடுன்னு ஏதோ உடச்சிட்டு திறந்தெல்லாம் பார்க்க போகிறேன். தாத்தாவும் பாட்டியும் ஒரே ரூம்குள்ள அந்த வழியாக தான் இங்கே போகிறாங்க. ஐயோ தாத்தா வேறு தூங்க வந்துட போகிறாரு ப்ரோ. அவன் இங்கே தானே தூங்குவான். அவன் தூங்கிட்டு கன் எடுத்துருவோம் ப்ரோ. அதான் ஃபஸ்ட்டு நம்ம பிளானே. கன் எடுக்கிறோம், அவன் மேலே ஏறினு சொல்கிறோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ரோ. அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணலாம். தாத்தாவோட ரூமு. தாத்தா ரூமில் வேறு இருக்கும். அவன் வந்து தூங்கினா தெரிஞ்சிடும் ப்ரோ. ஒரு டிவி ஆன் பண்ணிட்டு வரட்ட. இங்கே தான் வருவாங்களோ. அது திறந்தானே இதை பூட்டிடலாமா? தெரியாது ப்ரோ, அது பூட்டிடலாம். பரவாயில்ல, இருட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏய் சரி, பாரத்தை போட்டு திறப்போம். இருக்கா ப்ரோ? இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. வேஸ்டான ரூம் ப்ரோ. இப்போ திறக்கிறேன். ஏதோ தட்டி விடுங்க. தட்டுறதுக்கு தான் ஒன்றுமே இல்லையே, லாக் பிக் தான் இருக்குது. இதோ இருங்க, இந்த டேபிளை தட்டி விடுங்க ப்ரோ. டேபிள்லாம் தட்ட முடியாது ப்ரோ, இது பெரிய டேபிள் ப்ரோ. ஊடு கத்தினா இருங்க. ஷிட் ஓ ஷிட் கேட்டிருக்கும் ப்ரோ. வந்துட்டான், நான் சொன்னேன்ல ப்ரோ. என்னடா பாக்குற? ஆமா ப்ரோ, வாய்ஸ் ரெக்கார்டிங்ல இருக்கு. ரியலா கேட்டுச்சு ஓன்னு சொன்னது. என்னது ப்ரோ? ஏதோ லாஸ்ட் என்னது ப்ரோ? ஏதோ லாஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படியா? சரி, டே 5 தான் பார்த்துக்கலாம். ஓப்பன் த கேட்ரா. இன்னைக்கு இப்போ நான் கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஆடுவேன். ஸோ அதனால் ஓகே கைஸ், வெளியே போகிறக்குள்ள கொள்ளாமல் இருந்தால் சரி. பார்த்துட்டேன். கேட்டை போட்டு இப்போ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுங்க ப்ரோ? இல்லை ப்ரோ, வருவா ப்ரோ. உள்ளே வந்து அடிப்போ ப்ரோ. ஐயா, உங்கள் அடிமை திறந்து வந்துருப்பாளா ப்ரோ? இந்த இடத்துல உட்காந்துக்கலாம் ப்ரோ. உள்ள வருவா, நம்ம குடுக்குறோன்னு வெளியே போய் உள்ளே போட்டிடலாம். வடப்பு ப்ரோ. நல்ல பிளான். இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் கைஸ். ஜெயிக்கிறோமா இல்லையோ, இந்த கிராண்டியை ரூமில் வச்சு அடைக்கிறோம். ஜெயிலில் வச்சு ப்ரோ. ஜெயிலில் வச்சு அடைக்கிறோம். ஏய் கிராண்டி, ஏய் கிளவி கிரேசி ஃபாஸ்ட்னு சொன்னாங்கல்ல ப்ரோ. ஸோ ஓகே கைஸ், நம்ம வின் பண்ணிட்டோம். அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. ஹாய். ஓ அந்த சீனு ப்ரோ. பட்டாசு கொளுத்தி போய் பட்டாசு. கண்ணாடி கேப்டன் கூல் மாதிரி. தாத்தா ப்ரோ, இதை எடுத்துக்கலாம் ப்ரோ. ஃபோட்டோ தம்ப்நெயில வச்சுக்கலாம். என்னது ப்ரோ? கேம் வரணும் பார்த்துக்கலாம்.
ஓகே, ஒரு டைம் ஹார்ட் மோடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அவர் கேட்ட மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேணாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கிராணி மட்டும் வச்சுக்கலாம். கிராண்ட்பா சுடுவார், வேணாம். நைட் மேர்னா ப்ரோ என்ன? ஐயோ ப்ரோ, நைட் மேர்லாம் வேண்டாம். ஏன் ப்ரோ? இருட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கோம், ஒன்றுமே தெரியாது. நல்லா இருக்குமே. வீட்டில் கரண்ட் போயிடும். சரி வேணாம் சொல்கிறீங்க, ஆனால் இது நல்லா இருக்குமே. வியூவர்ஸ் எல்லாம் நல்லா எதிர்பார்க்குற ஒரு இது. சரி போங்க. சரி, வியூவர்ஸ்க்காக நைட் மேர் மோடில் இப்போ உங்களுக்காக. ஐயோ ரொம்ப போராக இருக்கே ப்ரோ. ஸ்கிப் இன்ட்ரோ ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த இன்ட்ரோவை. 10 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க வேணால் பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவங்க இந்த செகண்ட் இது மட்டும் பார்த்துட வேண்டாம் அப்படின்னு நம்புகிறோம். ஐயோ ஜலி என்ன கருமம். எப்படி ஒரு இந்த கிளவியாக இருக்கா பாருங்க. லாக் பிக்கை வெளியவே போட்டு வச்சுட்டு போயிருக்கா. வெளியே வரணும் தான் ப்ரோ போட்டு வச்சுட்டு போயிருக்கா. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொரட ஒன்றுமே இல்லை. உள்ள எலும்பு இருக்கு ப்ரோ. இங்கே வர ப்ரோ தாந்துட்டு வரா ப்ரோ. உள்ள போங்க. லாக் பண்ண முடியுமா? கூட்ட மாட்டிக்கிட்டு ப்ரோ. ப்ரோ வீட்டுக்கு வச்சு இதுக்குள்ளே வரல ப்ரோ. நெட்ஃப்ளிக்ஸ் இன்ட்ரோ மாதிரி காட்டுற ப்ரோ ஏதோ. ஓகே, வேற லெவல்ல போகுது. ஆமா கேமு. நான் மேட்ச் சொன்னேன். ஆக்சுவலி நாங்கள் மேட்ச் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச்சு. நம்பலையா? இல்லை ஒன்றும் வேணாம் எல்லாம் நம்பிட்டாங்க. தாய்க்கிழவி தாய்க்கிழவி வரா ப்ரோ. அங்கே சைடில் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா ப்ரோ? இங்கே ஒரு ரூம் இருக்குது, நான் பார்க்கவே இல்லை. பாச்சி நாங்கள் எதுவுமே பண்ணல, உள்ளே தான் இருக்கோம். பண்ணலாம் கேப்பில் போட்டு வரல திறக்கலாம்ல. இப்போ வருவோம். ஆம் தூம் ஜீம் பத்திரகாளி. அவன் என்ன பெரிய காளியா? இங்கே ஏதோ ஒரு கிராணி உள்ளே போட்டுடலாமா? ஓகே, வரும்போது இந்த இடத்துக்கு வர முடியாது ப்ரோ. ஏன்னா இந்த இடம் இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாலம் மாட்டம் இருக்குது. ஸோ இங்கே நின்றுக்கலாம். ஓகே, இதுதான் பிளான். இப்போ கிராணி இங்கே வர முடியாது. அங்கேருந்து காட்டி கிராணி தான் வர முடியாது. ஸ்ப்ளெண்டர் நான் அவளை வர முடியும் ப்ரோ. வரும்போது கீழே பார்த்தா போகும். கீழே பார்க்கணுமே. டே 3 பார்த்துக்கலாம். 3 நல்லா சப்ப கைஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் வீரர்கள்லாம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னது ப்ரோ? பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அதான் பிளானு. கிராணி வரும்போது அந்த மாதிரி பண்ணணும். எப்படி போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ, இவங்க இங்கே தான் இருப்பான். மேலே போய் கூட்டிகிட்டு போகலாம் ப்ரோ. இதை தட்டுங்கன்னா எதை ப்ரோ தட்டுறது? ஏய், திடீர்னு இந்த டோர் ஓப்பன் பண்ணி வந்துட போகிறோம். முன்னாடி பார்த்தா எப்படிடா தெரியும்? பின்னாடி வரா ப்ரோ. பார்த்துட்டானா? பார்த்தா இல்லை. இங்கே வாடு. இங்கே ஏய் கிளவி கண்ணு தெரியாது. வரலா தெரியல. அவ போயிட்டா. ஆனால் அங்கே டெட் எண்டு ப்ரோ. ஸோ வந்துதான் திரும்பி போங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, இங்கே வேறு போய் எட்டி பார்த்துட்டு வாங்க, வருவா. இதோ உங்களுக்காக நாள் தயா இருக்கு. வரா பார்த்துட்டா. அவ பார்த்துட்டா கைஸ்.
அப்ப பார்த்துட்டா ஐயோ நேரா ஓடுங்க ப்ரோ. ப்ரோ இதுதான் நம்மளோட கடைசி சான்ஸ். ஸ்ட்ரீட்டா இந்த மாதிரி தான் அவளால் இப்படி ஸ்ட்ரீட்டாக அப்பா முடிச்சா சைடில் ஏறிட்டா. அவருக்கு புத்தி இல்லைன்னு நினைச்சேன். பார்த்தா நமக்கு தான் இல்லை. நமக்கு தான் அந்த புத்தி இல்லைங்கிறது இப்போ தான் தெரியும் பட்டுச்சு. ப்ரோ இன்னும் 2 நாள் தான் ப்ரோ அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது? மொட்டை மாடி போய் பார்க்கலாம் ப்ரோ. ஒரு இதாகிட்டே ஆனால் மேலே தான் ப்ரோ இருக்கா எல்லா டைமும். அவளை கீழே வர வச்சுட்டு பார்க்கணும். அவளால் மொட்டை மாடி வர முடியாது. மொட்டை மாடி வர முடியாது ப்ரோ. ஆனால் மேலே போனோன்னா அவளை தாண்டி தானே போகணும். புரியுதா உங்களுக்கு? சரி போய் பார்ப்போம். எங்கே ப்ரோ மொட்டை மாடி? இன்னும் மேலே தானே என்ன பண்ணுது ப்ரோ? ஃபுல் மேலே போயிடலாம் ப்ரோ. எங்கே ப்ரோ? இங்கே தான் ப்ரோ. எங்கேயோ மொட்டை மாடி இங்கே தான் எங்கேயோ. மொட்டை மாடி ப்ரோ. அவளை மொட்டை மாடி ஏறிட்டானா என்ன ப்ரோ பண்ணுறது? கைஸ் முதல் முறை ஏதோ ஒரு காக்கா இருக்கும், அதுக்கிட்ட போயிடாதீங்க. அதுக்கிட்ட ஏதோ சாவி இருக்கும். ஆமாம் ப்ரோ இது ஏதோ சாவி. கைஸ் இங்கே பாருங்க ரூம் டூர் பண்ணிருக்கோம். அங்கே பாருங்க ஏதோ ஒரு எலி போடுவோம். க்ரொக்கடைல் இருக்குல்ல இங்கே, அது போய் பார்க்கலாமா? இங்கேருந்து விழுந்தா ஆனால் செத்துருவோம் கண்டிப்பாக. அங்கே இருக்குது ப்ரோ க்ரொக்கடைல். இங்கே அதில் விழுந்தால் தான் காட்டும். இதுலேருந்து கீழே இறங்குறதுக்கு ஒரு இது இருக்குது கைஸ், வழி இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். இந்த ரிம்மில் அந்த லெஜ்ஜில் இங்கே ஒன்று இருக்குல்ல, இங்கே கால் வச்சு கீழே இறங்கணும். அது நம்ம கடைசியாக போகும்போது பார்த்துக்கலாம். இருங்க ப்ரோ இங்கே தான் இருக்குது. ஓ இதுதான் வந்தடமா? சரி இன்சைடு போய் பார்க்கலாம் ப்ரோ. அங்கே தான் இருக்குது ப்ரோ. எலியா ப்ரோ? சரி கைஸ் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. சரி கீழே இறங்குவோம். இப்படி இல்லை அப்படி சுற்றி வரணும். ஓகே கைஸ் கீழே இறங்குவோம். இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டாப்பியை போட்டு அந்த எலி ஏதாவது பண்ணுச்சுன்னா சான்ஸ் இல்லை ப்ரோ. இந்த எலியா ப்ரோ இன்னும் கடிக்குது. சொல்லலை வருது ப்ரோ. வருதா? இல்லை ப்ரோ ரொம்ப முடியல ப்ரோ அவகிட்ட. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நம்ம வெளியே போய் அந்த க்ரொக்கடைலை பார்த்துட்டு வந்துடலாம் ப்ரோ. க்ரொக்கடைல் கிட்ட செத்தாலும் பரவாயில்ல பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா எல்லோரும் க்ரொக்கடையில் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. இதோ உங்களுக்காக இப்பொழுது முதல்ல மொட்டை மாடி போயிட்டு போயிடலாமா இல்லை டேரெக்டாக வீட்டை திறந்து போயிடலாமா? டேரெக்டாக வீட்டை கதை உடச்சிட்டு போகிறோம் நம்ம. நீங்கள் சொன்னேன்னா எனக்கு ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆயிடுச்சு. கதை உடச்சிட்டு போகிறேன். ஏய் யாரு அதாவது தரங்கடா. வந்துட போகிறான் ப்ரோ பேக் சைடில். முதல்ல போச்சு ப்ரோ. செத்தோம் ப்ரோ. முதல்ல பின்னாடியே இங்கேருந்து வரப்போகுது ப்ரோ. இது என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ மேலே ஏற முடியல ப்ரோ? வந்துட போகுது ப்ரோ. ஐயோ டெத் ரோல் பண்ணிட்டான் ப்ரோ. ஸோ இது நீங்கள் புதுசா நீங்கள் போய் வந்த இங்கேருந்து தள்ளி விட போகிறான். முதல்ல ப்ரோ. வேணாம் அப்படி முழுங்கினா எப்படி இருக்கும்? இதான் முழுங்கிருச்சு. எக்ஸ்ட்ரீம் ஆக்சுவலி நம்மளால் முடிக்க முடியல. ஹார்டு எக்ஸ்ட்ரீமையும் முடிக்க முடியல, ஹார்டையும் முடிக்க முடியல. பட் அவரோட ஆசைக்காக இதை விளையாண்டோம். சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. கேம் நல்லா இருக்குது. இதை வேணால் ஈஸியில் ஒரு டைம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம வேணால் இதை எக்ஸ்ட்ரீமில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேம். ஸோ இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள். மறக்காம கேம் நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்த மல்லியை கொண்டுங்க லைக் என்ன நாங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன். பாய் காய்ஸ். பாய்.